ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் என்னோடய கேமரா ஸ்டாண்டெல்லாம் உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் ஸ்டாண்ட் வந்து புதுசாக அமேசானில் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறமா இப்போது ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்கூல் ஓப்பனிங்க்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சமையலில் நல்லா ஒரு பேபி பொட்டோட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ எல்லாமே நிறைய பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் அதிகமாக நம்ம செய்வோம். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட்டுட்டு இந்த பொட்டேட்டோ வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே பக்காவாக பொருந்தக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது. இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பேபி பொட்டேட்டோ வந்து நம்ம காய்கறி கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நம்ம அதை பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நான் வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறினோடனே தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதை தாளிக்கிறதுக்காக நம்ம இப்போது ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு நான் தோலோடு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயம் வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது அதே அளவுக்கு நம்ம வெங்காயம் 2 எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து நல்லா இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுட்டு அது கூடவே அது வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த தக்காளி வெந்துடும். டக்குன்னு நம்ம வேலையை முடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளியை நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக விட்டுறலாம். இப்போ அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை வேக வைக்கிட்டோம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போது வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாமே தோல் எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் அரியணுன்ட்டு அவசியம் இல்லை, அப்படியே போட்டு நம்ம செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், சீக்கிரமாக வேலையும் முடியும். இப்போ நல்லா இந்த தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இதை சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தோல் உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோவை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போது ஈஸியான ஒரு ரெசிபி கிடச்சிருச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் கடாயில் வேக வச்சிட்டோம், எண்ணெயில் வதக்கிட்டு. இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளான ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். மசாலா பொட்டேட்டோ ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லா சாப்பாட்டுக்கும் குழம்புக்கும் சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேணியின் சமையல். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.